ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லோன் எடுக்கிறவங்களா, மகளிர் குழுவில் லோன் எடுக்கிறவங்களா, உங்களுக்கு தான் அப்போ இந்த வீடியோ. லோன் தொகை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் நஷ்டம் வருது, எவ்வளோ உங்களுக்கு இப்போ தான் இதில் தான் புரியும் உங்களுக்கு. நல்லா கவனித்து பார்த்துருவாங்க. லோன் தொகை 30,000 ரூபாய். மொத்தம் 24 மாதம் கொடுப்பாங்க அவங்க. 24 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1,800 கொடுப்பாங்க. 1,800 கட்ட சொல்லுவாங்க. அதில் ஒரு 1,800 நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா 24 மாதத்துக்கு 1,800னா 43,200 வருது. அந்த 43,200 வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 13,200. 13,200 ப்ளஸ் ஒரு நீங்கள் 500 வாங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. இந்த கூட வாங்கி கொடுக்குறவங்க கேட்பாங்க, அதில் ஒரு 500 கட்டுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ வருது? 14,000 வரும். 14,000 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 14,000 வந்துடும். இதுவே நீங்கள் ஒரு 5 மாதம் கட்டிட்டீங்க லோனு. 5 மாதம் கட்டிட்டிங்கன்னா மொத்தம் நீங்கள் 5 மாதத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்க? 9,000 கட்டியிருப்பீங்க. 5 மாதத்துக்கு 9,000 கட்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்துருச்சு. அந்த 9,000த்துக்கு வட்டியை குறைச்சிப்பீங்களா? அந்த 9,000த்துக்கு வாங்குறதே நம்ம 30,000 தானே. அதில் ஒரு 9,000 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 21,000. அதுக்கேற்ற வட்டி அவங்க போடுவாங்களா அப்படின்னா, மீதி இருக்கிற மாதத்துக்கு அதுக்கேற்ற வட்டி போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வட்டியில் கட்டிட்டு வந்தீங்களோ அதை கட்டி தான் ஆகணும். நீங்கள் அதை கட்டி தான் அந்த 24 மாதம் 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதே இன்ட்ரெஸ்ட்டில் தான் கட்டிட்டு வர முடியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குழுவில் லோனை எடுக்காதீங்க. இதே நீங்கள் பேங்க்லேயோ கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதே 30,000 50,000 நீங்கள் வாங்கினீங்கனாலும் மாதம் 2,500 கட்டினாலும் 4 மாதம் முடியுதா 10,000 உங்களுக்கு குறையுதா? 10,000த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மாதம் இந்த 2,500 நீங்கள் கட்டிட்டீங்கன்னாலும் அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட்டை தான் அவங்க போட்டுக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு பேங்க்கில் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி குழுவில் வாங்கி கஷ்டப்படாதீங்க. அதே மாதிரி குழுவில் வாங்கினா எதுக்காக நம்ம கரெக்டாக கட்டுறோம்? கடனை உடனே வாங்கி கட்டிடுவோம். ஏன்னா வாசலில் ஜென்ஸு நிற்பாங்க, அதனால தான் நம்ம கட்டிடுவோம். பேர் தான் மகளிர் குழு. மகளிர் யாரும் நம்மக்கிட்ட பணத்தை கேட்க மாட்டாங்க, ஜென்ஸு தான் கேட்பாங்க. வாசலில் நின்று ஜென்ஸு கேட்டால் தான் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க, அதனால் நம்ம கொடுத்துடலாம், அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருவீங்க. எப்பேடுப்பட்டாவது கொடுத்துருவீங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிரை பார்த்தவங்க கொடுக்குறாங்க. ஜென்ஸுங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்குன்னு அவங்க இழுத்து அடிப்பாங்க. லேடிஸ் கொடுக்க மாட்டாங்க, அசிங்கப்பட்டுக்கிட்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ம என்ன இப்போ வெளியில் வட்டிக்கு வாங்கினோன்னா 30,000 வாங்கினா இப்போ யார் கொடுக்குற அப்படின்னு